நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நியாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். நாட்டில் இருக்கக்கூடிய சாமானிய மனிதர்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லைன்னு பார்த்தா திருநெல்வேலியில மேயருக்கே பாதுகாப்பு இல்லை. திருநெல்வேலி மேயர் வீட்டிற்கும் அவருடைய உடைமைக்கும் அவருடைய உயிருக்கும் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி திருநெல்வேலி காவல்துறைகிட்ட திருநெல்வேலி மேயர் ராமகிருஷ்ணன் என்கிற கிட்டு, அவர் எல்லாருமே சைக்கிள் மேயர்னு சொல்லி செல்லமாக அழைக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப எளிமையான பின்னணி கொண்டவர். அவர் சைக்கிளில் போய் தான் அவர் ஆய்வுகளை நிகழ்த்துறாரு. அவர் ஏன் ஆய்வு நிகழ்த்துறாரு அப்படிங்கிறத அப்புறம் பார்க்கலாம். அப்படி ஒரு எளிமையான மேயர் கூடிய ராமகிருஷ்ணன்கிற கிட்டு வீட்டில் கடந்த 2 நாளைக்கு முன்னாடி 2 இளைஞர்கள் அவர் வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழைய பார்த்ததாகவும் அதனால் அவர் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் சொல்லி காவல் நிலையத்தில் அவர் புகார் அளிச்சிருக்காரு. அவருடைய புகார் அடிப்படையில் இந்த 2 இளைஞர்களையும் காவல்துறை கைது செய்திருக்கிறது. இப்பொழுது தீவிர விசாரணை சென்று கொண்டிருக்கிறது. மேயர் வீட்டுக்கே பாதுகாப்பு இல்லையா? மேயருடைய உடைமைக்கும் உயிருக்கே பாதுகாப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி எதனால் இந்த சம்பவம் செஞ்சு யார் இந்த இளைஞன்னு சொல்லி நாம விசாரிச்சு பார்த்த பொழுது கிணறு வெட்ட பூதம் கிளம்புல அது மாதிரி கிளம்புச்சு. அதாவது திருநெல்வேலி மாநகராட்சியுடைய மேயராக திரு ராமகிருஷ்ணன்கிற கிட்டு இருக்கார் இல்லையா, இவர் வீட்டுக்கு 2 இளைஞர்கள் வந்தது உண்மை. இவர் வீட்டு பக்கத்தில் நின்னது உண்மை. சிசிடிவி ஃபுட்டேஜில் அவங்க கவர் ஆனது உண்மை. அந்த 2 இளைஞர்களும் யார் அப்படின்னா கிரிக்கெட் விளையாட மட்டையோடு வந்த இளைஞர்கள். இந்த இளைஞர்களை ஏன் இவர் கைது பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னா, கடந்த ஒரு மாசமா திருநெல்வேலியில் ஒரு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன பஞ்சாயத்துனா, கோவையை சார்ந்த ஜெயராமன் என்பவருடைய ஒரு நிறுவனம் சக்தி பில்டர்ஸ். இந்த நிறுவனம் ஒரு 42 ஏக்கரை திருநெல்வேலியில் வாங்கி ரியல் எஸ்டேட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. யார் நிலம் வாங்கினாலும் ஒரு ஏக்கருக்கு 10 லட்ச ரூபா. கார்பரேஷனுக்கா, ரராவுக்கா, டிடிசிபிக்கா இல்லை, மேயருக்கு. மேயருக்கு படி இழந்தாதான் மேயர் அதுக்கான அப்ரூவலை கொடுப்பாரு. எப்படிங்கிறது எழுதப்படாத ரொம்ப ரெக்கமெண்டேஷன் வருது, ரொம்ப ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் திமுகக்குள்ளேருந்து வருது அப்படின்னா அவர் கொஞ்சம் இலக்கிய மனசுக்காரரு 7 லட்ச ரூபா 8 லட்ச ரூபா வாங்கிக்குவார். அந்த மாதிரி இந்த 42 ஏக்கருக்கும் 4,20,00,000 ரூபா பணம் கேட்டிருக்காரு. திருநெல்வேலியில் கூடிய முக்கியமான திமுகவை சார்ந்த ஒரு நிர்வாகி அவரு கூப்பிட்டு, என்ன மாப்பிள்ள இதுக்கு போய் இப்படி கேட்டுருக்கீங்க, அவர் நம்மால் கொஞ்சம் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு பேசி பார்த்துருக்காரு. என்னமோ நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக நான் வேணா கொஞ்சம் பார்த்து பண்ணுறேன், அவங்க 10 லட்ச ரூபா தர சொல்லுங்கள். யோ ஏற்கனவே அதானே கேட்டேன், நீங்கள் ரெக்கமெண்டேஷன் பண்ண விட்டு நீ உங்களுக்கு தரணும், கவுன்சிலர் கொடுக்கணும், எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்ல. எது பண்ணாலும் ஒரு கொஞ்சம் அதில் இந்த ராபின்ஹுட் ஸ்டைல் தான். ஏன்னா இருக்கிறத இவன்ட வாங்கி பிரித்து கொடுக்குறது. இந்த வடிவேலு இருப்பார்ல, கருப்புசாமி குத்தை தரல, இந்த உனக்கு 50, இந்த உனக்கு 50, இந்த உனக்கு 50, கம்பெனிக்கு 50, அது மாதிரி ஒவ்வொரு கவுன்சிலருக்கும் 50,000. அதாவது ஒரு 10 ஏக்கர் விற்றா கூட இவர் ஒரு ஏக்கருக்கு 10 லட்சம் 1 கோடி வாங்கிடுவார். ஆனால் இருக்கக்கூடிய ஒரு மொத்தம் 55 கவுன்சிலில் ஒரு கிட்டத்தட்ட 50 கவுன்சிலுக்கு மேலே திமுகக்காரங்க. இதில் பெரும்பாலான கவுன்சில் சில பேர் நாங்கள் அதெல்லாம் வேணாங்க எங்களுக்கு தேவையில்லைன்னு விட்டுறது. மற்றபடி ஒரு 40 கவுன்சிலுக்கு மேலே நெருக்கி ஆளுக்கு 50,000 எப்போதும் கொடுத்துருவாராம். அதனால அவங்க கப்புச்சிப்பு. ஆளுக்கு 50 ரூபா கோனார்களில் போய் சாப்பிட்டுக்குங்க. 50 50 50 50 பிடிங்க, கம்பெனிக்கு 50. இப்போ இதுல பேசி பார்த்திருக்காரு, படியல, அவங்க தரப்பும் படியல, இவங்க தரப்பும் படியல அப்படின்னு ஒன்று 2 பேருக்கும் முரண் ஏற்படுது. இந்த உள்கட்சி முதல்ல இவர் என்ன பண்றாரு, இது தலைமை வரைக்கும் போயிடக்கூடாது அப்படின்னு ஒன்று ஒரு சிம்பத்தி கிரியேஷன், என் மேலே பழி போட்டாங்க, என் மேலே பழி போட்டாங்க, என் மேலே பழி போட்டாங்க அப்படின்னு ஒருத்தர் சிம்பத்தி கிரியேட் பண்ணுறாரு இல்லையா. அது மாதிரி இப்போ உயிருக்கு ஆபத்து, உடைமைக்கு ஆபத்து, வீட்டுக்கு ஆபத்து, பாதுகாப்பு இல்லை, இப்படி கட்சிக்குள்ளிருந்தே சில பேர் நமக்கு எதிராக ஆட்களை தூண்டி விடுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனை, அதாவது இவருடைய ஊழல் விவகாரம் வெளியே வராமல் இருக்கும் என்பதற்காக அப்துல் அஜீஸ் முகமது அப்சல் அப்படிங்கிற 2 இளைஞர்கள் மீது குற்றச்சாட்டை சுமத்தி சிறைக்கு தள்ளியிருக்காரு நேர்மையான திருநெல்வேலியுடைய மாநகராட்சி மேயர் மரியாதைக்குரிய அண்ணன் ராமகிருஷ்ணங்கிற கிட்டு. ஏன் சைக்கிள் மேயர்னு பேர் அப்படின்னா, சைக்கிளில் தான் சார் கிளம்புவார் காலையில். இவர் சைக்கிளில் கிளம்புறது சைக்கிளிங் பண்ணுறது ஒன்று உடம்புக்கு ஆரோக்கியம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னா, சைக்கிளில் போகும்போது எவன் வீடு கட்டுறான், எவன் புதுசாக கடை திறக்கிறான், எவன் எங்கேயாவது ஏதாவது லேண்டு வாங்கி போட்டிருக்கான் அப்படிங்கிறத ஒரு ரவுண்டு ஃபுல்லாக டவுன்லேருந்து கிளம்பி கம்ப்ளீட்டாக பார்த்தது காலையில் 1.5 மணி நேரத்துக்கு. இந்த கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர்னா எக்ஸாக்டாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சிங்கம் படத்தில் பிரகாஷ்ராஜ் போயிட்டு ஓஎம்ஆரில் புதுசாக பெரிய பில்டிங் கட்டுறீங்க, யாராவது பிரச்சனை பண்ண வந்தால் சொல்லுங்கள், எனக்கு எங்கே பிரச்சனை வருவா, யாராவது பிரச்சனை பண்ண வருவானுங்க, அது சரியில்லை இது சரியில்லை பணம் கொடுங்கன்னு யாருங்க வருவா,
நானே வருவன்டா அப்படி பாருல, அது மாதிரி இவர் கிட்டத்தட்ட எக்ஸாக்ட் சிங்கம் பிரகாஷ்ராஜ் கேரக்டர். பிரகாஷ்ராஜ் திருநெல்வேலி மேயரா இருந்தா எப்படி இருக்கும்? அப்படிதான். பணம் கொடுங்கன்னு உங்களை மிரட்டுவாங்க. அது எப்படி முடியும்? யார் வருவாங்க? வருவாங்கடா, நான் தான் வருவேன். கோவை ஜெயராமனுடைய இந்த சக்தி டெவலப்பர்ஸ் மட்டும் கிடையாது, சிந்தியா டெவலப்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம். இந்த நிறுவனத்துக்கிட்டையும் இவர் யாரா இருந்தாலும் 17வது வார்டு பழைய பேட்டையில் ஒரு 3 ஏக்கருக்கு 60 லட்ச ரூபா வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு என்ற தகவல்களை சமூக வலைதளங்களில் திமுக காரங்க எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது திமுகவுடைய மேயர், திமுக காரங்களே இவருக்கு எதிராக சமூக வலைதளங்களில் இவர் ஜெயராமனுடைய சக்தி டெவலப்பர்ஸ், சிந்தியா டெவலப்பர்ஸ், இந்த பழைய பேட்டை பல்வேறு பேர் 200 ஏக்கர் இவர் வந்து மேயராக பொறுப்பேற்று 200 ஏக்கருக்கு மேலே இவர் அப்ரூவ் கொடுத்துருக்காரு. பல்வேறு அப்ரூவல் பண்ணி வந்தாலும் கூட கொடுக்க வேண்டியது மேயரோட கடமை. ஆனாலும் இவர் வாங்கிட்டு தான் கொடுப்பாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை இப்பொழுது வச்சிருக்காங்க. ஆனால் சிக்கனமான ஆளுன்னு சொல்றாங்க. என்னன்னா இந்த 200 ஏக்கர்ல கிட்டத்தட்ட ஒரு 11 கோடிக்கு மேலே அவர் சம்பாதிச்சிருந்தாலும் கூட இதை வந்து பத்திரமாக சென்னையில், திருநெல்வேலி நாவலடி பக்கத்தில் அப்படின்னு பல்வேறு இடங்களில் வீடு, சின்ன வீடு, பெரிய வீடுன்னு பல்வேறு வீடுகளை வாங்கி வந்து வச்சிருக்காரு. ஒரு சிக்கனமான எதிர்காலத்தை, ஃபியூச்சரை பற்றி கவலைப்படக்கூடிய ஒரு ஆள். அதனால வீடுகளாக வாங்கி செத்துட்டு இருக்காரு. எல்லா ஊர்லேயும் இது மாதிரி நடக்கிறது தான். ஆனால் எங்கேயும் நடக்காத ஒரு கொடுமை என்னன்னா, சுடுகாட்டில் யாராவது ஊழல் பண்ணுவாங்களா? சுடுகாட்டில் ஒரு காலத்தை ஊழல் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே என்னன்னா, சிந்து புந்தரை மற்றும் விஎம் சத்திரன் சுடுகாடு, 2 சுடுகாடுங்க. இந்த சுடுகாட்டில் விஎம் சத்திரன் சுடுகாடை வந்து ஒரு ரோட்டரி கிளப், அப்படி ஒரு கிளப்புக்கு, அப்புறம் சிந்து புந்தரை சுடுகாடை புதிய வெளிச்சம் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டுக்கு ஆளுக்கு 15 லட்ச ரூபா வாங்கிட்டு, சுடுகாட்டுக்கு ஆளுக்கு 15 லட்ச ரூபா வாங்கிட்டு ஒப்பந்தம் கொடுத்துருக்காப்புல சுடுகாட்டை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்காக. இந்த 2 சுடுகாட்டுலையும் ஒரு பணம், அதாவது ஒருத்தரை எரிச்சா கொடுப்பாங்க இல்லையா காசு, அதில் 500 ரூபா நம்ம சைக்கிள் மேயருக்கு போயிடணுமா. இது எழுதப்படாத விதி. திருநெல்வேலியில் யாராவது செத்தா கூட பணத்தினுடைய நெத்தி போட்டு வந்து காசு எடுக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த வேலையை ஒரு மேயர் பண்ணலாமா? மாண்புமிகு மதிப்பிற்குரிய வணக்கத்திற்குரிய மேயர் பண்ணலாமா? இப்போ திருநெல்வேலி மாநகராட்சி ஏரியா உட்பட்ட பகுதிகளில் எலக்ட்ரிக்கல்ஸ் ஒர்க்கு, ஸ்ட்ரீட் லைட் போடுறது, ஒயர் இழுக்கிறது, அதை மெயின்டைன் பண்ணுறது, இது போன்ற எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் ஆகாஷ் இன்ஜினியரிங் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் எழுதப்படாத விதியாக 3 லட்ச ரூபா கொடுத்துடணும். யாருக்கு? வணக்கத்திற்குரிய சைக்கிள் மேயருக்கு. இப்போ இந்த சைக்கிள் மேயருக்கு அவங்க 3 லட்சம் கொடுக்குறாங்கன்னா அவங்க எந்த மாதிரி தரமான விளக்குகளை, தரமான மின் சாதனங்களை மக்களுக்கு கொடுப்பாங்க? ஏன்னா மாதம் 3 லட்சம் போகுது. அப்போ 3 லட்சம் அங்கே போயிடுச்சுன்னா எந்த மாதிரி பொருட்களை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இன்னொன்று, இப்போ மெயின்டெனன்ஸ் பண்ணாத மெயின்டைன் பண்ண பில்லை போடுவாங்க. ஏன்னா ஒரு லஞ்சம்னு ஒன்று போகுது, ஒரு கமிஷன் ஒன்று போகுதுன்னா அந்த நிறுவனம் சம்பாதிக்க வேண்டாமா? அவனை சேவை பண்ண வந்திருப்பான். அப்போ அந்த நிறுவனம் சம்பாதிக்கணும்னா போலியான பில்கள், இங்கிருந்து தான் ஊழலே தொடங்குது. இப்படி சுடுகாட்டில் இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கில், அப்புறம் வந்து பாதாள சாக்கடை ட்ரைனேஜ் சிஸ்டம், அதில் எழுதப்படாத விதியாக பட்டேல் குரூப் ஒரு குரூப் எடுத்து பண்ணுறாங்க இந்த ட்ரைனேஜை. 7 லட்ச ரூபா. திருநெல்வேலி தான் இருக்கிற மோசமான ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்குது. திருநெல்வேலியுடைய ட்ரைனேஜ்களை கொண்டு போய் தாமிரபரணி ஆற்றுல ஊற்றிக்கிறாங்க. சமூக ஆர்வலர்கள் கொந்தளிக்கிறான். ஒரு ஆற்றுக்குள்ளே நாய் செத்து கிடக்குது. ஆற்று தண்ணீரை குடிக்க முடியல. 70 விழுக்காடு தாமிரபரணி ஆறு செத்து போச்சு. அந்த ஆறை சுத்தப்படுத்த வேண்டியதுக்கு தான் ட்ரைனேஜ் போன்ற இதை பாதுகாப்பதற்காக கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் 7 லட்சத்துக்கு வாங்கிட்டா அவன் பண்ணுவான். அவன் கொண்டு போய் சாக்கடை சுத்தப்படுத்த கிடையாது. திருநெல்வேலியில் 2023ஆம் ஆண்டு வெள்ளம், ஒட்டுமொத்தமான அந்த ஜங்ஷனை சுற்றி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஏரியாவும், அந்த உடையார் வெட்டியிருக்கும் அந்த ராமுத்துராம் தியேட்டரு, அந்த ஏரியா முழுக்க தாமிரபரணி ஆற்றுல வெள்ளத்தில் முழுகுச்சு. அப்போ தான் தெரிஞ்சுது மொத்த சாக்கடையும் ஊருக்கு வந்துருச்சு. எந்த ட்ரைனேஜ் சிஸ்டமும் சரியாக இல்லை, கழிவுநீர் வாய்க்கால்கள் சரியா இல்லை. அப்போ அது காரணம் என்ன? ஊழல், முறைகேடு, கமிஷன், கலெக்ஷன், லஞ்சம். சுடுகாடு சாக்கடையிலே ஒரு பிடி பிடிக்கிறவர் குப்பை விடுவாரா? இன்னைக்கு ஒரு பிடி அப்படிங்கிற மாதிரி குப்பை அள்ளக்கூடிய நிறுவனத்தை மிரட்டுறது. திருநெல்வேலி, தூத்துக்குடி, இந்த சங்கரகோவில் போன்ற பகுதிகளில் ராமன் கோ அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் இந்த குப்பையை மக்கும் குப்பை, மக்கா குப்பைன்னு தரம் பிரித்து மறுசுழற்சி பண்ணக்கூடிய ஒப்பந்தம் எடுத்திருக்காங்க. இந்த நிறுவனத்துக்கிட்ட மாதம் 5 லட்சம் தரணும்னு சொல்லி மிரட்டி பறிக்கிறாராம் இந்த மேயர். அப்புறம் குப்பை எப்படி அள்ளுவாங்க? ஏற்கனவே திருநெல்வேலியில் இருந்த மேயர் சரவணன் சரியில்லைன்னு சொல்லி திமுகவுடைய கவுன்சிலர்களே வெளிநடப்பு போராட்டம் செய்து அவருக்கு எதிரான தீர்மானத்தை கொண்டு வந்து அப்புறம் இவரை தேர்ந்தெடுத்தாங்க. இப்போ இவர், அதாவது அவர் விடா கண்டனா, இவர் கொடா கண்டன். பேய்க்கு பயந்து பிசாசுக்கு மாட்டின கதையா. இப்போ சரவணன் இருந்து தப்பிச்சு ராமகிருஷ்ணங்கிற கிட்டுக்கிட்ட மாட்டிக்கிட்டு திருநெல்வேலி மாநகராட்சி. இன்னொரு 7 மாதம் தான் இருக்குது. 7 மாதத்தில் எப்படியாவது
ஒரு 50 கோடி ரூபாயாவது போட்டுறணும். ஏன்னா அடுத்து எம்எல்ஏக்கு நிற்கணும்ல, 50 கோடி மேயரில் சம்பாதிச்சாதான் எம்எல்ஏவா நின்று அடுத்து ஒரு 100 கோடியை போட்டு 100 கோடியை போட்டோம் அடுத்த அமைச்சராகி ஒரு 500 கோடியை போடுவோம்டா அப்படிங்கிற இலக்கோடு நம்ம சைக்கிள் மேயர் போயிட்டு இருக்காரு. வாழ்த்துக்கள்ண்ணே, நல்லா இருக்கு உங்க பயணம். ஒரு அழகான ஊர் திருநெல்வேலி, ஆனால் அது அழகான ஊராக வைப்பதற்கு எந்த முயற்சியாது இந்த மாநகராட்சி மேயர் எடுத்ததாக ஒரு செய்தி உண்டா? திருநெல்வேலிக்கு போனால் மேம்பாலம், திருநெல்வேலியில் ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டியிருக்காங்க. இங்கே புது பஸ் ஸ்டாண்டு, அப்புறம் வந்து பழைய பஸ் ஸ்டாண்டு கொஞ்சம் ரினியூவல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த பக்கம் வந்து மார்க்கெட்டு, பாளையங்கோட்டை மார்க்கெட். அந்த மார்க்கெட்டில் வந்து பழங்களும் காய்கறிகளும் விற்பதற்காக கட்டப்பட்டுச்சா இல்லை போஸ்டர் ஓட்டுறதுக்காக கட்டப்பட்டுச்சான்னு தெரியல. அந்த மார்க்கெட்டுக்கு போனால் மொத்தமும் போஸ்டர் தான் இருக்குது. நம்ம கொஞ்சம் நேரம் நின்று லைட்டாக தூங்கிட்டு தான் நம்ம மூஞ்சில் 3 போஸ்டர் ஓட்டிடுவாங்க. நேற்று ஓட்டுறதா இது அப்படி கிழிச்சிட்டு இன்னொருத்த வந்து ஓட்டுவான். ஒரு 2 பேரும் சேர்ந்தாப்புல இருந்தோம்னா பேனரை கட்டிட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு அந்த மாநகராட்சியுடைய அந்த மார்க்கெட்டையே மொத்தமாக நாசமாக்கியிருக்காங்க. இதை சீர் செய்து மார்க்கெட்டுங்கிறது போஸ்ட் விட்டுருக்காகவா என்ற கேள்வியை எழுப்பி மாநகராட்சியின் சார்பாக செய்ய வேண்டிய மேயர் வண்ணாரப்பட்ட பாலத்துக்கு போனால் ஒரு 15,000 போஸ்டர் இருக்குது, மொத்தமாக வளைச்சிருக்கான். பேனருக்குன்னு ஒரு போஸ்டர் இருக்குன்னு தனி இடத்த ஒதுக்குங்க. அந்த போஸ்டர் கலாச்சாரத்தை பேனர் கலாச்சாரத்தை கட்டுப்படுத்தணும்ல. எப்படி கட்டுப்படுத்துவார்? எவனும் நம்மளை எடுத்து கேள்வி கட்டக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? நம்ம கம்முன்னு இருக்கணும். அதாவது காசு கேட்குறவன்ட்ட கம்முன்னும் காசு தராதவன்ட்ட உம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் அப்படிங்கிறது சைக்கிள் மேயருடைய தத்துவம். சைக்கிளில் போகிறாருன்னு சொல்கிறோம் இல்லையா? சைக்கிளில் ஏன் போகிறார் அப்படின்னா, அந்த வீடு கடையெல்லாம் பார்த்துருது. குறிப்பாக இந்த திருநெல்வேலி டவுனில் வந்து நெருக்கடியான பகுதி. அங்கே வந்து இந்த நகைக்கடை பஜார்னு சொல்லுவாங்க. பழைய காலத்து கட்டடம். அப்போ வந்து காசுண்டு முக்காசுண்டு அரசுன்னு வச்சுருப்பாங்க. இப்போ இன்றைக்கி ரெகுலேஷன்ஸ் ரூல்ஸ் எல்லாம் மாறிடுச்சு. இப்போ மாறினதுனால அவங்க வந்து கடையை டெவலப் பண்ணதோட இடமும் கிடையாது, இடமும் வாங்க முடியாது. ஆனால் புதுசாக இடித்து கட்டணும்னு ஆசைப்பட்டா அங்கே போய் கட்டையை போடுறது. குறுக்க அந்த கௌசிக்கு வந்தாங்கிற மாதிரி கட்டையை போட்டு என்ன பண்ணுறது, நீ வந்து இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணல, அதை ஃபாலோ பண்ணலங்கிறது. என்னங்க பண்ணணும் அப்படின்னா 2 lakhs 2 to 3 lakhs கடையை பொறுத்து, கடையோட ரேஞ்சை பொறுத்து, கடையோட பிராண்டை பொறுத்து, கடையோட சேல்ஸை பொறுத்து, உங்கள் ப்ராஜெக்டோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு கேட்டு வச்சுக்கிட்டு கமிஷன் வாங்குறது. இப்படி வீடு கட்டினா கடை கட்டினா இப்படி எல்லா இடங்களுக்கும் போய் கமிஷன் வாங்குறதுக்கு பேர் கமிஷனர். மேயருக்கு பதிலாக கமிஷனர்னு வச்சிடலாமே. கமிஷனர்னா மாநகர கமிஷனர் கிடையாது, கமிஷன் வாங்குவதால் இவர் கமிஷனர்னு வைக்கலாம். இதை யாராவது திமுக தலைமையிட்ட சொல்லி இவர்கிட்ட நடவடிக்கை எடுக்கலாம்னு பார்த்தா தலைமையவே நான் மாதம் மாதம் கவனிச்சிக்கிட்டு இருக்கேன். நான் ஒன்றும் இந்த காசை நான் வாங்கி அப்படி வைக்க போகிறதில்ல, தலைமைக்கு நான் கொடுக்குறேன். இந்த ஆகாசு கொடுக்குற காசு, இந்த பட்டேல் கம்பெனி கொடுக்குற காசு, இந்த சுடுகாட்டில் வர்ற காசு, இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் நிறுவனம் கொடுக்குற காசு, இதில் 30% கமிஷன் மேலே கொடுத்துட்ருக்கையா அப்படின்னு ஊருக்குள்ளே கொடுக்குறாரா இல்லையான்னு தெரியல. கொடுக்குறதா சொல்லி யாரும் தலைமைக்கு புகார் அனுப்பாத அளவுக்கு பார்த்துக்கிறாரா நம்ம சைக்கிள் மேயர். இப்பயாச்சும் நடவடிக்கை எடுக்கிறாங்களான்னு பார்ப்போம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி